ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து கவிமணி தேசிக விநாயகனாரிலிருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின், கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு எதுனா? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு எதுனா? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ அதுக்கடுத்ததாக, நாடக சாலை ஒத்த நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகனார். நாடக சாலை ஒத்த நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். மலரும் மாலையும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலேயே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ நாடக சாலை ஒத்த நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா? கவிமணி. நாடக சாலை ஒத்த நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ மருமகள் வழி மான்மியம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா? கவிமணி தான். மருமகள் வழி மான்மியம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா? கவிமணி. ஸோ காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ சீடைக்காக சிலேட்டு பயணம், முறுக்குக்காக மோதிரம் பயணம், காப்பிக்காக கடுக்கான் பயணம் இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம். சீடைக்காக சிலேட்டு பயணம், முறுக்குக்காக மோதிரம் பயணம், காப்பிக்காக கடுக்கான் பயணம் இந்த பாடலது ஆசிரியர் யாருன்னா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ அதுக்கடுத்ததான் தேசிய கவிஞர் யாருன்னா? பாரதியார் தெரியும். புரட்சி கவிஞர் வந்து பாவேந்திர பாரதிதாசன் தெரியும். காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். அதுக்கடுத்ததாக கவிமணி. கவிமணி என்று அழைக்கப்படுறதுனா தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ அதுக்கடுத்ததான் உமர் கயாம் ரூபாய் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். ஸோ அதில் ரூபாய் என்பதுனா 4 அடி செய்யுள் என்று பொருள்படும். ஸோ உமர் கயாம் எழுதிய இந்த ரூபாய் என்ற நூல் யார் எழுதினாருன்னா? உமர் கயாம் தான் எழுதியிருப்பார். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். ஸோ அதில் ரூபாய் என்பதுனா 4 அடி செய்யுள் என்று பொருள்படும். ஸோ மருமகள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா? கவிமணி தான். ஸோ ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் யாருன்னா? டி.கே. சிதம்பரனார். ஸோ டி.கே. சிதம்பரனார் என்ன சொல்கிறாருன்னா, கவிமணியுடைய பாடல்கள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் யாருன்னா? டி.கே. சிதம்பரனார். ஸோ நமக்கு டி.கே. சிதம்பரனார் சிலபஸ் கிடையாது. ஆனால் இந்த டி.கே. சிதம்பரனார் வந்து பார்த்தோன்னா கவிமணியை பற்றி பாராட்டியிருக்காரு. ஸோ அப்போ கவிமணி வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே வரதுனால நமக்கு சிலபஸில் இருக்கார். அதனால தான் இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. ஆனால் டி.கே.சி சிலபஸில் கிடையாது. ஸோ அவ்வளோதான், கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.